ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். 2025 குரு பயிற்சி மனமகிழ்ச்சி. குரு பகவான் அப்படின்னாலே பொன்னவன் தான். பணம், சுப காரியத்திற்கு குரு மிக முக்கியமான ஒருவர். அதாவது வண்டி வாகனம், வீடு, நிலம், திருமணம், குழந்தை பேரு, வேலை, இந்த மாதிரி எதில் தடை இருந்தாலுமே அந்த தடையை முற்றிலும் விலக்கி அந்த வேலையை உங்களுக்கு நல்ல மாதிரியாக முடித்து தரக்கூடிய வலு குரு பகவானுக்கு உண்டு. இந்த 2025 14/5/2025 ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அதாவது மிதுனம்ன்றது புதனுடைய வீடு, புத்தி தாதா, சரிங்களா? அவருடைய வீட்டில் செல்லக்கூடிய குரு நிச்சயமாக உங்களுக்கு எண்ணற்ற நன்மையை இரட்டிப்பு பலனாக தருவார். ஏன்னா புதன்னாவே இரட்டிப்பு அப்படின்ற ஒரு கணக்கு இருக்குது. அப்போ இந்த காலகட்டம் நிச்சயமாக எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பர்ஃபெக்டான மாற்றங்கள் கட்டாயமாக உண்டு. குரு பகவான் சுப நிகழ்ச்சியிலிருந்து அந்த தடைகளை முற்றிலும் விலக்குவார். குடும்பத்தில் ஒரு நல்ல காரியம் நடக்கும், நல்ல விசேஷம் உண்டு, நல்ல மாற்றத்தை தரக்கூடிய அந்த ஒரு அமைப்பு குருவுக்கு உண்டு. குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும்னு சொல்லுவாங்க. மிகப்பெரிய ஒரு செல்வந்தர், அதாவது தான தர்மத்தில் புகழ் பெற்றவர்னு வச்சுங்க. அவங்க முன்னாடி ஒரு ஏழ்மையானவர், வறுமையில் இருக்கக்கூடிய நிலையில் உள்ளவரை அந்த மிகப்பெரிய செல்வந்தர் கண் பார்வையில் பட்டுட்டாலே இவர்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை அவருக்கு கொடுத்து மிக உயர்ந்த நிலைக்கு உயர்த்துவார். புரியுதுங்களா? அது மாதிரி தான் குரு பகவான் மிகப்பெரிய செல்வந்தர். அவருடைய பார்வை பட்டுடுச்சுனாவே, அவர் பார்வையில் நீங்கள் பட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல விஷயங்கள் முழுமையாக கிடைக்கும். அதனால் அடுத்த ஓராண்டு இந்த குரு பயிற்சியினால் நிச்சயமாக யோகம் உங்களுக்கு உண்டு. அதில் நிச்சயம் மாற்றம் உண்டு. நல்ல செல்வம் செழிக்கும், செல்வாக்கு உயரும், நீண்ட நாள் சுபகாரிய தடை முற்றிலும் விலகும், வீட்டில் நல்ல விசேஷம் உண்டு, மன நிறைவு உண்டு, யோகம் நிச்சயமாக காத்துட்ருக்கு. இப்போ பார்க்க போகிறது குரு பயிற்சி சிம்மராசிக்கான பலன். 14/5/2025 குரு பகவான் ரிஷபத்திலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதனால் சிம்ம ராசிக்கு யோகம் இருக்கா? எதிர்பார்த்தது நடக்குமா? வெற்றி பெறுவோமா? புகழ் பெறுவோமா? வேலை கிடைக்குமா? தொழில் அமையுமா? குடும்பம் அமையுமா? வாழ்க்கை துணை அமையுமான்னு எண்ணற்ற கேள்விகள் இருக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நிச்சயமாக அனுகூலமான பலன் ஆணித்தரமாக தரும். கவலையே பட வேணாம். கடந்த 2.5 வருஷமாக உங்கள் ராசிக்கு 7ல் இருந்த சனி உங்களுக்கு வாழ்க்கை துணை அமைவதிலும் ஒரு தாமதத்தையும் தடையையும் கொடுத்துருப்பாரு. அல்லது வாழ்க்கை துணையோடு ஒரு பெரிய ஒற்றுமையோ அல்லது ஒரு ஒத்தாசையோ உங்களுக்கு பெருசாக இருந்திருக்காது. அவங்க சைட்லேருந்து உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஹெல்ப் கிடச்சிருக்காது. எதிர்மாறான செயல்கள் இருந்திருக்கும். பட் இப்போ குரு பகவான் தன்னுடைய 9ஆம் பார்வையாக மிதுன ராசியிலிருந்து உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கும்பராசியை பார்க்கறது ஒரு யோகம்தான். 7ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால வாழ்க்கை துணை நிச்சயமாக அமைவாங்க. வாழ்க்கை துணையோடு வாக்குவாதம் கடந்த காலகட்டம் இருந்திருந்தால் நிச்சயமாக அது ஒரு நல்ல தீர்வு காண முடியும். இனி உங்களுக்குள்ள ஒற்றுமை மேலோங்கும். ஏன்னா குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும் சொல்லுவாங்க. அடுத்த ஓராண்டு காலம் குரு பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான கும்பராசியை பார்க்கறது நிச்சயமாக இதுக்குள்ளே உங்களுக்கு வாழ்க்கை துணை அமையும். குடும்பத்தில் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் இருந்தால் முற்றிலும் விலகும். தொழில் கூட்டாளி நல்ல விதத்தில் அமைவாங்க. பங்காளிக்கும் உங்களுக்கும் இடையில் கருத்து வேறுபாடு முற்றிலும் தீரும். மனக்கவலையும் மனக்கசப்பும் முழுமையாக தீரும். கவலை வேண்டாம், நிச்சயம் நல்லது நடக்கும். அதனால் சிம்ம ராசி எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு நினச்சா கூட குரு தன்னுடைய 5ஆம் பார்வையால் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான துலா ராசியை பார்க்கறது. 1000 பிரச்சனைகள் இருந்தாலுமே கூட நான் இருக்கேன்னு சொல்லி உங்களை கையில் பிடிச்சி கூட்டு போய் உங்களுடைய வெற்றி கோட்டை அடைய வைப்பார். அதனால் நீங்கள் பெருசாக மனசை போட்டு குழப்பிக்கவே வேண்டாம். ஏன்னா குரு உங்களுக்கு துணை நிற்பார். நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்க வேணாம். அதனால் உங்களுடைய முயற்சியிலும் சரி, உங்களுடைய செயலிலும் சரி, நிச்சயமாக 100 விழுக்காடு வெற்றி உண்டு. 1000 தடைகள் வந்தாலுமே அதை தாண்டி வெற்றியை உங்களுக்கு நிச்சயம் கொடுப்பார். நீங்கள் எதை பற்றியும் பெருசாக மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க, தைரியமாக இருங்க. ஏன்னா குருவுடைய 5ஆம் பார்வை மிதுனத்திலிருந்து துலா ராசியில் விழும். அப்போது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடம் வீரியம், வெற்றி, இளைய சகோதரம், நண்பர், சிறுதூர பிரயாணம், முயற்சி, தைரியம், இந்த மாதிரி எண்ணற்ற பலன்களை அடக்கி உள்ள அந்த 3ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால இனி தைரியமாக ஒரு முடிவு எடுப்பீங்க. நட்பு வட்டாரங்கள்
இளைய சகோதரம்னு உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்களுடைய முன்னேற்றமும் நல்லாயிருக்கும். அவங்களுடைய முயற்சியும் வெற்றி பெறும். உங்களுடைய முயற்சியிலும் நீங்கள் வெற்றி பெறுவீங்க. சார் ஒரு வேலையை நீங்கள் ஆரம்பிக்கிறீங்க, அதில் தடைகள் வந்தாலுமே கூட முடிவில் நீங்கள் தான் ஜெயிப்பீங்க. அதை எழுதி வச்சுக்கிங்க. உங்களுக்கு 1008 பிரச்சனை வரலாம், ஆனால் அதை தாண்டி நீங்கள் தான் அங்கே ஜெயிப்பீங்க. நீங்கள் தான் ஜெயிக்கிறதுக்கான கெப்பாசிட்டி. அதனால் சிம்ம ராசிக்கு குருவின் 5ஆம் பார்வை அற்புதங்களையும் அதிர்ஷ்டங்களையும் நிச்சயமாக இருக்கும். பொன் பொருள், ஆடை ஆபரணம், நகைகள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கிறது, தன்னுடைய தேவைகளை முழுமையாக திருப்திப்படுத்திக்கிறதுன்னு அற்புதமாக இருக்கும். குருவுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான தனுஷ ராசியில் வருது. தன் வீட்டை தானே நேர் எதிர் என்று பார்க்கக்கூடியது. மிதுனத்திலிருந்து தனுஷை பார்க்குற குரு, தன்னுடைய வீடானது தனுசு. அப்போ தன்னுடைய 5ஆம் பார்வை, இது 5ஆம் இடம் சிம்மத்துக்கு, பட் தன்னுடைய 7ஆம் பார்வையாக பார்க்குறாரு இல்லைங்களா? அப்போது பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லக்கூடிய 5 சிம்ம ராசிக்கு குருவால் வலுப்பெறதுனால பேர் புகழ் கிடைக்கும். எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டியும் நல்ல பேர் புகழ், அதை நீங்கள் தக்க வச்சுக்குவீங்க. நல்ல முன்னேற்றம் இருக்கும். குழந்தை செல்வம் இல்லாமல் இருந்த சிம்ம ராசிக்கு குழந்தை செல்வம் உண்டு. பிள்ளைங்களுடைய எதிர்காலம் நல்லாயிருக்கும். பிள்ளைங்களுடைய முயற்சி அற்புதமான வெற்றிகளை தரும். காதலில் வெற்றி பெறுவாங்க. காதல் வயப்படுறது, காதல் திருமணத்திற்கான வாய்ப்பும் கட்டாயமாக உண்டு. ஏன்னா உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு இல்லைங்களா, 9ஆம் பார்வையால். அதனால் காதல் திருமணமும் உண்டு, திருமண வாய்ப்பும் உண்டு. நல்ல வரன் அமையும், நல்ல வாழ்க்கை துணை அமைவாங்க. அதாவது இவ்வளோ காலம் தாமதமானதுக்கு இந்த மாதிரி ஒரு பொன்னான மனைவி, ஒரு பொன்னான கணவர் அமையிறதுக்கு தான்றதை உணர வைப்பார். அது அற்புதமாக இருக்கும். மன நிறைவை ஏற்படுத்தும். அதனால் சிம்ம ராசி நிச்சயம் எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட வேணாம். உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மிதுன ராசியில் குரு இருக்கிறது. புதனுடைய வீடு. புதன் புத்திதாதா. உங்கள் ராசிக்கு தனாதிபதியும் புதனே. 2ஆம் இடமான கன்னிக்கு புதன் தான். அப்போது அந்த தனாதிபதி வீட்டில் 11ஆம் இடமான மிதுனத்தில் குரு அமர்ந்திருக்கிறது இரட்டிப்பு வருமானத்தை கொடுக்கும். ஒன்றுக்கும் மேற்பட்ட வரவு உண்டு, லாபம் உண்டு. நீங்கள் எடுத்த ஒரு முயற்சி பல மடங்கு நன்மைகளை தரும். ஒரு முறை இல்லைனாலும் 2வது ஒரு முயற்சியில் வெற்றி பெறுவீங்க. ஏன்னா புதன்னாவே இரட்டை. அப்போ ஒரு முறை முயற்சி செஞ்சு விட்டுட்டிங்கன்னா மீண்டும் அதை நீங்கள் முயற்சி செஞ்சீங்கன்னா இந்த காலகட்டம் வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு. ஏன்னா கடந்த காலகட்டம் ஒரு வேலையை முயற்சி செஞ்சுருப்பீங்க, அது பெரிய பலன் கொடுத்துருக்காது. பட் இப்போ நீங்கள் அந்த வேலையை ரிட்டன் ட்ரை பண்ணி பாருங்கள், அற்புதமான பலன் தரும். வெளிநாடு வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிம்ம ராசிக்கு சிறப்பான மாற்றங்கள் நிச்சயமாக இந்த குரு பயிற்சி கொட்டி கொடுக்க போகுது. அதனால் நீங்கள் பெருசாக மனசை போட்டு குழப்பிக்கவே வேணாம். அடுத்த ஓராண்டு காலம் குரு உங்களுக்கு முழுமையாக சப்போர்ட்டாக உங்களுக்கு உறுதுணையாக நிற்பாருங்க. அதாவது எவ்வளோ பேர் வந்தாலும் பரவாயில்லை, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி குரு உங்கள் சைடில் நிற்கிறதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அதை ஈஸியாக எதிர்கொள்வீங்க. அதனால் பெருசாக நீங்கள் பயமே கொள்ள தேவையில்லை. பிரச்சனை இருக்குது, தடைகள் இருக்கும், பட் எல்லாத்தையும் தாண்டி வர வலிமையையும் வலுவையும் குரு தருவார். அதனால் பெருசாக மனசை போட்டு குழப்பிக்க வேணாம். இனி வரும் காலம் இந்த சிம்ம ராசிக்கு அற்புதமாக இருக்கும். ஏன்னா உங்கள் ராசிக்கு 5ஆம் இடமான தனுஷ ராசியை குரு பார்க்குறது நல்ல பேர் புகழ் கிடைக்கும், பூர்வ புண்ணியம் கிடைக்கும், குலதெய்வ அருள் முழுமையாக இருக்கும், வெற்றி பெறுவாங்க. ஒரு விதத்தில் 5ஆம் இடம் உங்களுடைய புத்திரத்தை குறிக்கக்கூடியது, குழந்தையை குறிக்கக்கூடியது. அவங்களுடைய முயற்சி, அவர்களுடைய செயல் நல்லாயிருக்கும். 4ஆம் இடத்துக்கு அது 2. தாய் வழியில் நல்ல தனம் ஏற்படும். தாயாருக்கு நல்ல அனுகூலமான பலன் உண்டு. ஒரு விதத்தில் தகப்பனுக்கு இது லாபஸ்தானம் சொல்லக்கூடிய கும்பராசியையும் பார்க்கறதுனால நிச்சயமாக உங்கள் தகப்பர் வழியிலும் நல்ல லாபம் பெறுவாங்க. அவங்களுக்கும் நல்ல அனுகூலமான பலன் உண்டு. லாப மேன்மை இருக்கும். அவங்களுடைய முயற்சியிலும் வெற்றி இருக்கும். அவங்களுக்கு மூத்த சகோதரர்களுக்கும் நல்ல பலனை பெறுவாங்க. இன்னும் சொல்ல போனீங்கன்னா உங்களுக்கு மூத்த சகோதரம் இளைய சகோதரத்துக்கு இப்போ அற்புதமாக இருக்கும். உங்களை காட்டிலும் அவர்கள் ஒரு படி மேலே வளருவாங்க, நல்ல வளர்ச்சி காணுவாங்க. அவங்களுக்கு அற்புதமான யோகங்கள் காத்துட்ருக்குன்னா அது உண்மைதான். இன்னும் சொல்லணும்னா உங்களுக்கு இது ஒரு நல்ல நேரம் தான், அதை நீங்கள் எடுத்துக்கிற கண்ணோட்டம் தான். ஏன்னா இங்கே சின்ன சின்ன தடைகள் இருக்கும். பட் சார் ஒன்றுமே கிடையாது, தம்பி உடையான் படைக்கஞ்சான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பிரச்சனை இருந்தாலுமே பயப்படாமல் தைரியமாக நில்லுங்க. கடவுள் உங்களுக்கு நிச்சயமாக துணை இருப்பார், எல்லா விதத்திலும் வெற்றி கொடுப்பாரு. அதனால் நீங்கள் தைரியமாக ஃபேஸ் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக உண்டு. எல்லா விதத்திலும் நீங்கள் அனுகூலமானவும் அதிர்ஷ்டத்தையும் முழுமையாக பெற போகிறீங்க. நல்ல வளர்ச்சியும் பொருளாதார மாற்றமும் கட்டாயமாக இந்த சிம்ம ராசிக்கு இருக்குது. அதன் மூலம் யோகம் நிறைந்திருக்கும், ஏற்றமும் அதிகமாக இருக்கும். ஏன்னா இது ஒரு பொது பலன் தான். குரு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான மிதுன ராசியில் இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பலன் குருவை மட்டுமே வச்சு சொல்லியிருக்கோம். குரு பார்க்க கோடி குற்றம் நீங்கும். நிச்சயமாக உங்களுக்கு முயற்சிகள் இனி நல்ல வெற்றி கிடைக்கும். ஏதோ தெரியாத ஒரு மனுஷன் கூட கை கொடுத்து தூக்கி விடுவான்.
உங்களுக்கு தெரிஞ்சவங்களை பற்றி நீங்கள் எதிர்பார்க்க தேவையில்லை. அவங்கள நான் முன்ன பின்ன பார்த்ததே கிடையாதுன்னு நினைப்பீங்க. அவங்களாம் உங்கள் கஷ்டத்துக்கு உதவுவாங்க, உங்களை கைப்பிடிச்சு மேலே தூக்கி விடுவாங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரியான பலன் கண்டிப்பாக உண்டு. அதனால் இந்த குரு பயிற்சி குரு பகவான் 11ஆம் இடத்துல இருக்கிறத மட்டும் கணக்கில் கொண்டே பலன் சொல்லியிருக்கோம். மற்றபடி ராகு கேது, சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன், செவ்வாய் இதெல்லாம் நம்ம இங்கே கம்பேர் பண்ணல. இது குருவை மட்டும், இந்த குரு பயிற்சிக்கான பலன் மட்டும். 14/5/2025 குரு ரிஷபத்திலிருந்து மிதுனத்துக்கு நகர்றாரு. அடுத்த ஓராண்டுக்கான பலன் குரு கொடுக்கக்கூடியது உங்களுக்கு இந்த முழுமையான நன்மைகள் உண்டு. இதில் எந்த தடையும் இருக்காது. குரு கொடுக்க வேண்டியதை நிச்சயமாக கொடுத்துருவார். மற்றபடி மற்ற கிரகங்களுடைய அமைப்பை பொறுத்து பலன் கூட குறைய இருக்கலாம். உங்களுடைய ஜனன கால ஜாதகப்படி இப்போ நடக்கக்கூடிய தசாபுக்தி குரு நல்ல சப்போர்ட்டாக இருந்தார்னா இப்போ நீங்கள் எதிர்பார்க்குறத விட மிக உயர்ந்த இடத்தையும் உங்கள் கை ஓங்கி நிற்கும். நல்ல முன்னேற்றம் இருக்கும், வளர்ச்சி இருக்கும், வெற்றி பேர் புகழ் உங்களை தேடி வரும். பொன் பொருள் நிச்சயமாக அமையும், நகை அமையும் வாய்ப்பு கட்டாயமாக உண்டு. நல்ல சேமிப்பு இருக்கும். செலவுகள் எவ்வளோ இருந்தாலுமே உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் சேமிக்க முயற்சி பண்ணுவீங்க. அதில் ஓரளவுக்கு சேமிக்கவும் செய்வீங்க. செலவுகள் எவ்வளோ வந்தாலும் சேமிப்பும் இருக்கும். மற்றபடி சிம்ம ராசிக்கு பெருசாக கவலைப்பட வேணாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு அதை ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம யூடியூப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.